இந்த வீடியோவில் பார்லருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ஓரளவுக்கு நான் எப்படி முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா எழுந்ததுமே கொஞ்சம் தூக்க கலக்கமாக அப்படி இருக்கும்ல, கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அப்படி ஒரு 2 நிமிஷம் வந்து உக்காந்தேன் வெளியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துட்டேன். கிச்சன் வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இருக்குல்ல, ராகி மாவில் புட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுவே வந்து காலையில் நாங்கள் சாப்பிட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு கப் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாவக்காய் நிறையா போட்டு கார குழம்பு வச்சுட்டு கூடவே சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வாக்கிங் போயிட்டாங்க. சரி வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். வர லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்லி, சரி பொரியலுக்கு வந்து தேங்காய் இல்ல. தேங்காய் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறனால நானே உரிச்சுட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் உரிச்சது அம்மாவுக்கு உரிச்சு குடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தேங்காய்லாம் உரிச்சதில்ல. இன்னைக்கு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் உரிச்சேன். சரி எப்படியோ உரிச்சுட்டேன். பெரிய சாதனை தான் அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு பொரியல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, வீட்டை மட்டும் பெருக்கி மட்டும் தான் விட்டேன். இது மட்டும் தான் முடிச்சிருக்கேன். மற்றபடி துணி மடிக்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் வேற பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அதனால ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பி நான் வந்து போக வேண்டியதான். இதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா 11 கிட்ட ஆயிடுச்சு. ரெண்டல் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த செப்பல் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு கட்டி வச்சுருந்தேன். அது வந்து அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சைடில் சும்மா போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து பார்த்தா அநியாயத்துக்கு எல்லாம் மோசமான நிலமையில இருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் தான் வந்து போட்டிருப்பேன். ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்தது. ஐயோ இதுக்கு மேலே விட்டால் செட் ஆகாதுன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஒரு நாள் டைம் கிடச்சிது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். நான் பார்லர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் நானும் தான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல தம்பியும் வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் வந்து வேற மாரி இருக்கும். அத இன்னொரு விளாக்ல வந்து நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.